Second question, which of the following is correct in regards with Fermi level in semiconductors at 0 Kelvin? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபெர்மி லெவல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபெர்மி லெவல் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் இட் லைஸ் மிட்வே பிட்வீன் கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்ட். ஸோ ஃபெர்மி லெவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் highest energy state occupied by electrons in a material at absolute 0 degree temperature. ஸோ ஃபெர்மி லெவல் அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆக்கியூபை பண்ணிக்கிறதுக்கான எனர்ஜி லெவலை தான் நம்ம ஃபெர்மி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபெர்மி லெவல் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு கண்டக்ஷன் பேண்ட் வந்து இங்கே இருக்கும் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் பேண்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்கிற இந்த கேப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா forbidden energy gap அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இங்கே இருக்கிற இந்த வேல்யூ தான் அது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபெர்மி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபெர்மி லெவல் நமக்கு இங்கே எங்கே இருக்குது, மிட்வே பிட்வீன் கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்ட். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஃபெர்மி லெவல் இன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எங்கே இருக்குன்னா கண்டக்ஷன் பேண்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்டில் வந்துட்டு என் டைப் செமிகண்டக்டரை பற்றி கொடுத்துருக்காங்க அண்ட் பி டைப் செமிகண்டக்டரை பற்றி தனித்தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபோர்த் ஆப்ஷனில் ஃபெர்மி லெவல் இன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் லைஸ் பிட்வீன் கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு நம்மளுடைய ஆக்சுவல் ஆன்சரோட மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 4 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.